என்ன நிலா நீங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க மட்டும் போறேன்னு சொல்றீங்க. இது நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிலாவ பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நிலா வந்து இல்லங்க நான் கிளம்பணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்ல வந்து தப்பா நினைப்பாங்க. நான் கிளம்பணுங்க. நீங்க தப்பா நினச்சுக்காதீங்க எல்லாரும். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னோனே, சரிங்க நிலா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சரிங்க நான் கிளம்புறேன்னோனே, சரி அப்படி சொல்லிட்டு கூடவே ராகவும் வராரு. நீங்க எங்க வரீங்க? அப்படின்னு உனக்கு என்னங்க நீங்க தனியா போவீங்க கீழ? ஆமாமா வரட்டுமே இவரு. ராகவ் வந்தா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோனே என்ன படுதிலாம் தவிக்கிறாங்க. கீழ வரைக்கும் தாங்க உங்கள சேஃப்டியா அனுப்பிச்சுட்டு நான் மேல வந்துர போறேன். அப்படின்னோனே யோசிச்சுட்டு அப்படியே நிலாவும் வராங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா வந்து சோழன் வந்து வராரு. இங்க வந்து ஹாய் அப்படி சொல்லிட்டு மேலேருந்து காட்டுறாங்க, கை காட்டுறாங்க. நம்ம நிலா ஹாய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, பக்கத்துல ராகவ் வரத பார்த்துட்டு சோழனுக்கு வெறுப்பா இருக்கு. என்னடா இது இவனும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி 2 பேருமே வராங்க. சரிங்க போலாமா சோழன் அப்படின்னோனே, சரிங்க வாங்க அப்படி சொல்லிட்டு முதல்ல வந்து நிலா போயிட்டு வண்டியில உட்கார்றாங்க. சோழன் பின்னாடி போகும்போது, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு ராகவ். உடனே வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு சோழன் திரும்பி பார்க்குறாரு. சேஃப்டியா கூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு. அத கேட்டுட்டு ஒண்ணும் புரியாம சோழன் யோசிக்கும்போது, என்ன நான் சொல்றது சரியா கேட்கலையா? நிலா என்னோட ஆளு. பத்திரமா சேஃப்டியா கூட்டிட்டு போ. புரியுதா? அப்படின்றாரு. அத கேட்டுட்டு என்னது உன் ஆளா? நிலா என் பொண்டாட்டிடா அப்படின்றாரு. அத கேட்டுட்டு அப்படியே வந்து அதிர்ச்சியா அப்படியே ராகவ பார்க்குறாரு. என்ன நான் சொன்னது புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்டோனே அமைதியா இருக்காரு. ச்சே! நம்ம வாய கட்டி போட்டாளே நிலா. கல்யாணம் ஆவலன்னு வேற சொல்லி வச்சுட்டாளே. இப்ப நம்ம சொன்னா பெரிய பிரச்சனையாகும். இந்த நிலாக்கு இத கேட்காம இவகிட்ட வாய் குடுக்க முடியாது. ஆனா ஒரு நாள் இருக்குடா உனக்கு. அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உனக்கு அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டு என்ன புரியுதா இல்லையா? புரியுது, புரியுது. பார்த்து சேஃப்டியா கூட்டிட்டு போ அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு அமைதியா வந்து வண்டியில ஏறுறாரு சோழன். இவன பார்த்துக்கிறேன் ஒரு நாள் இவன அப்படின்னு சொல்லிட்டு, பாய் ராகவ் அப்படின்னோனே, பாய் நிலா ரொம்ப சேஃப்டியா போங்க. போனோனே ஃபோன் பண்ணணும் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு அனுப்புறாரு. ரொம்ப முக்கியம்டா உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு சோழன். மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு சோழன் வேறு வழி இல்லாமல். அடுத்து வந்து வாங்க நிலா கிளம்பலாமாண்ணா? கிளப்பலாம் சோழன் அப்படின்னோடனே போகிறாங்க. இங்கே ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டே நிலாவை நிற்கிறாரு. இங்கே வந்து நிலா போகிறதே வண்டியை உடனே வந்து சார் போலாமா சார் சாப்பிட இதுக்கப்புறம் அப்படின்னா சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு அவங்க கூட அந்த கொலிக் கூடலாம். அடுத்து வந்து இங்கே நிலா வந்து சோழனும் வந்து வண்டியில் போயிட்டே இருக்காங்க. என்னங்க திடீர்னு ரொம்ப பெரிய பார்ட்டி போட்டிருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சூப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்காக வந்து ராகவ் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னார். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேங்க. ஆனால் அவர் கேட்கல. எல்லாரும் கம்பல் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் போக வேண்டியதாக போச்சுங்க. நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிங்க என்னென்ன இது என்னங்க இருக்குது? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல பார்ட்டி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் போய் தானேங்க ஆகணும். அது வந்து ஓகே சொல்ல முடியும் இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்க. அதுவும் நீங்கள் நல்ல காலம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்க பிரச்சனை வாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். இந்த டைமில் தனியாக வராமல் அதுவே எனக்கு ஆறுதலாக இருக்குங்க அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னோடனே, சரிங்க எப்படி என்ன ஓடுறது தாவுறது எல்லாமா அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணி. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ல. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகலை அப்படின்னோடனே, 1000 தான் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து அண்ணன் வந்து குக் பண்ணுறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து சோழனுக்கு நிஜமாக வாங்க சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதோட அண்ணன் குக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாங்க எனக்கு அந்த சாப்பாடில் சரியாகவே பிடிக்கல. நான் கூட சரியாக சாப்பிட்லங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் சும்மா அவங்க எல்லாருக்காகவும் கொஞ்சம் சாப்பிட்டேன். மற்றபடிலாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கலங்க அப்படின்னோடனே, உடனே சோழன் வந்து நீங்கள் வித்தியாசமான ஆள் தாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா அண்ணன் பண்ணுற குக் தான் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அங்கே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க வந்து நிலா. அடுத்து வந்து சரி அப்புறங்க இன்றைக்கி ரொம்ப பாராட்டு விழா நடந்து போய் ஆமாங்க எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. உண்மையிலே சொன்னால் நீங்கள் லேப்டாப் எடுத்தது கொடுக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்க சாத்தியமே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் நான் அப்படியே பயந்தே போயிட்டேங்க என்ன நடக்க போதோன்னு அப்படின்னோடனே, ஆமாங்க அவர் தான் திடீர்னு இருந்தார் உங்களை நான் பார்த்து தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க இப்போ என்னென்னா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு பார்த்தீங்கல்ல இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் என்னை திட்டினார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைச்சோன்னே உடனே வந்து நிலா நிலான்றாரு. இதுதாங்க இவங்கெல்லாம் மனுஷங்க. இந்த பணக்கார மனுஷங்கள்லாம் இப்படி தாங்க. எங்களை மாதிரி இருக்கவங்க தான் எப்போவுமே கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் கூட நிற்போம். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்கங்க அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு நிலா வந்து புரியுதுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து 2 பேரும் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க.